जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. ஞான சிவனே ஞானாவதாரமாவது. இப்படி 2 ரூபமாக பார்க்கும்போது ஈஸ்வரன் தான் முக்கியமாக ஞானம் தருகிறவன். இது இதற்கு இன்னின்ன சுவாமியிடம் போ என்று சொல்லும்போது ஆரோக்கியத்திற்கு சூரியன் மாதிரி ஞானத்திற்கு ஈஸ்வரனிடம்தான் போகச் சொல்லி இருக்கிறது. ஆரோக்கியம் பாஸ்கரா திஜ்ஜேத் ஞான தாதா மகேஸ்வரக. ஞானந்தான் சாஸ்வதமான மோட்சத்தை தருவது. முடிவிலே என்னை சரணடை என்றபோது உன்னை எல்லா பாவத்திலிருந்தும் விடுவிக்கிறேன் என்று சொல்லி விட்டுவிட்டார். ஆனால் அதற்கு முன் ஈஸ்வரனை சரணடை என்றவர் அவனுடைய அனுகிரகத்தினாலே பரம சாந்தமான சாஸ்வத ஸ்தானத்தை அடைவாய் என்கிறார். அந்த ஸ்தானம்தான் ஞானத்தினால் பெறும் மோக்ஷம். தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஷ்யசி சாஸ்வதம். விஸ்வரூப யோக தர்சனத்தின் போது ஈஸ்வரன் ருத்ரனாகச் செய்யும் சம்ஹாரத்தை தம்முடையதாகவே காட்டியவர் முடிக்கிற அத்தியாயத்தில் அவன் தட்சிணாமூர்த்தியாக இருந்து செய்யும் ஞான மோக்ஷ பிரதானத்தை சொல்லி இது அவனுக்கே ஆன காரியம் என்று கொஞ்சம் வித்தியாசப்படுத்தினார் போல காட்டினார். இப்போது 72 துர்மதங்கள் கிளம்பிய போது இப்படி கொஞ்சம் பிரித்தாற்போல ஞானத்துக்கு என்றே இருக்கும் ஈஸ்வராவதாரமாகவே சம்பவிக்கட்டுமென்று நினைத்தார். ஆனால் இவர் சம்பவாமி யுகே யுகே என்று சொன்னதற்காக அவர் அவதாரம் செய்து அவஸ்தையெல்லாம் படுவாரென்றால் 2ம் ஒன்றுதான் என்றும் ஆகிறது. ஞானத்துக்காக அவதாரம் என்றால் கிரீட குண்டலமும் கௌஸ்துபமும் பீதாம்பரமுமாக தர்பார் நடத்தும் தாம் போவதை விட ஒரே சடையும் முடியுமாக ஸ்மசானத்தில் வஸ்திரத்தையெல்லாம் அவிழ்த்து போட்டுவிட்டோ அல்லது ஆலமரத்தின் கீழேயோ கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருப்பவர் போவதுதான் பொருத்தம் என்று நினைத்தார். நாம் தான் இவ்வளவு அவதாரம் எடுத்தாச்சே, அவர் மட்டும் ஏன் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும்? சிவனேனு உட்கார்ந்திருக்கிறது என்று பேர் வாங்க வேண்டும். இந்த தடவை அவர் போகட்டும், நாம் ஒன்றுமே செய்யவில்லை என்றில்லாமல் அவருடைய காரியத்தில் கொஞ்சம் சகாயம் செய்வதற்காக அம்ச ரூபத்தில் அவருக்கு ஒரு சிஷ்யராக வேண்டுமானால் போகலாம் என்று நினைத்தார். ஆச்சாரியாளுடைய 4 முக்கிய சிஷ்யர்களில் ஒருவரான பத்மபாதாச்சாரியாளை மகாவிஷ்ணுவின் அம்சம் என்று சங்கர விஜயங்களில் சொல்லியிருக்கிறது. பரமசிவனுக்கு ஈசானன், ஈஸ்வரன், சதாசிவன் என்றெல்லாம் பேர். ஸ்ருதியிலேயே சகல வித்யைகளுக்கும் தெய்வம் ஈசானன், சர்வ பூதங்களுக்கும் அவனே ஈஸ்வரன் என்றெல்லாம் சொல்லி அவன் எனக்கு மங்கள சிவமாக இருக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அப்படிப்பட்ட சதாசிவனை ஓம்காரமான ஆத்மஸ்வரூபமாக அத்வைத்த பாவனையில் அனுசந்திப்பதோடு முடிந்திருக்கிறது. குறிப்பு: மகா நாராயணோபனிஷத் 21வது ஸ்லோகம். ஈஸ்வரக சர்வபூதானாம் என்று இங்கு உள்ள ஸ்ருதி வாக்கியத்தையேதான் பகவானும் கீதையில் அப்படியே ரிப்பீட் பண்ணி இருக்கிறார். சர்வ வித்யைகளுக்கும் அவனே அதிபதி என்றும் இங்கே வருவதால் அவன்தானே உபதேச குருவாக அவதரிக்க வேண்டியவன். தந்திர சாஸ்திரங்களையும் மந்திர சாஸ்திரங்களையும் இன்னும் அநேக திவ்ய உபாக்கியானங்களையும் பார்த்தால் கூட பரமேஸ்வரன்தான் அந்த தந்திரத்தையோ மந்திரத்தையோ உபாக்கியானத்தையோ அம்பாளை முன்னிலைப்படுத்தி உபதேசித்தவன் என்று இருக்கும். இந்த வித்யைகளுக்கெல்லாம் மேலே இருப்பது அத்வைத்த வித்யை. அந்த வித்யை வெறும் புஸ்தகமோ மந்திரமோ இல்லை, அதுவே அனுபவம், தன்னில் தானாக இருக்கிற ஒரே சத்திய அனுபவம். அப்பேற்பட்ட அத்வைத்த வித்யையும் அந்த சிவன்தான் என்றே குறிப்பாக சொல்லியிருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் என்கிற மாதிரியே சிவோகம், நானே சிவன் என்று தியானம் செய்கிற வழக்கம் இருக்கிறது. மாண்டூக்கிய உபனிஷத்திலும் சிவம் அத்வைத்தம் என்றே இருக்கிறது. அதனால் அத்வைத்த வேதாந்தத்துக்கான ஆச்சாரிய புருஷர் பரமசிவனின் அவதாரமாயிருப்பதே பொருத்தமென்று தெரிகிறது. குரு சகல அறிவும் நிரம்பியவராக இருக்க வேண்டும்.
அப்படிப்பட்ட சர்வஜனாக பரமசிவனையே நிகண்டுவிலும், அதாவது அமரகோஷ அகராதியிலும் சொல்லி இருக்கிறது. கிருஷானுரேதா சர்வஜ்ஞோ தூர்ஜடிர் நீலலோகிதக. மற்ற புஸ்தகங்களில் பரமசிவனை ஞானாச்சாரியனாக சொல்லியிருப்பது இருக்கட்டும். அவதார ஆச்சாரியாள் என்ன சொல்லியிருக்கிறார்? அவர் சொல்வதற்கு தனியான மதிப்புண்டல்லவா? குரு யார், ஞானம் தருவது யார் என்று அவர் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறார். பிரஷ்னோத்தர ரத்னமாலிகாவில் இந்த கேள்விகளையும் போட்டு பதில் சொல்லியிருக்கிறார். கோஹி ஜகத்குரு ருக்த, ஜகத்குரு என்று சொல்லப்படுவது யார் என்றே அதில் ஒரு கேள்வி. வெறும் குரு இல்லை, ஜகத்குரு. ஜகத்குரு என்றாலே இப்போது ஆச்சாரியாளைத்தான் நினைத்துக் கொள்கிறோம். அவருக்கு முந்தி அந்த பட்டம் வாங்கினவர் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்றே 8 அடியும் முடிவதாக அவர் மேலே ஒரு அஷ்டகம் இருக்கிறது என்று சொன்னேன். ஆனால் இங்கே ஆச்சாரியால் கோஹி ஜகத்குரு ருக்த என்று கேட்டுவிட்டு என்ன பதில் கொடுக்கிறார்? ஷம்புஹு, ஷம்பு என்று சொல்லப்படும் சிவன்தான் என்கிறார். அந்த ஷம்புதான் இந்த ஷம்கரர் ஆனார். குறிப்பு: ஷம்பு, ஷம்கரர் என்ற பதங்களின் விளக்கம் பிற்பாடு விரியும். அவரே இப்படிச் சொல்கிறார். சிவன்தான் குரு என்பதை மேலும் உறுதிப்படுத்தும் விதத்தில் அடுத்த கேள்வியும் பதிலும் கொடுத்திருக்கிறார். ஞானம் குதஹ, ஞானம் எவரிடமிருந்து கிடைக்கும்? சிவாதேவ, சிவாத் ஏவ, சிவனிடமிருந்துதான். ஞானாச்சாரிய அவதாரம் பரமசிவனுடையதாகத்தான் இருக்க வேண்டுமென்று தெளிவாகிவிட்டதல்லவா? மொத்தத்தில் விஷயம் என்னவென்றால், பரமாத்மாவின் சங்கல்பப்படி இதுவரை அதன் ஒரு ரூபமான மகாவிஷ்ணுவிடமிருந்து அவதாரங்கள் ஏற்பட்டார் போல, இப்போது இன்னொரு ரூபமான பரமேஸ்வரனிடமிருந்து ஒரு அவதாரம் நிகழ வேண்டுமென்று நிச்சயமாயிற்று. சக்தி உள்ளடங்கிய தட்சிணாமூர்த்தியின் அவதாரம். இன்னொரு ரூபமான பரமேஸ்வரன் என்றேன். ஆனால் அந்த பரமேஸ்வரனுக்கே பல ரூபம் இருக்கிறதே. கல்யாண சுந்தரமூர்த்தி, சோமாஸ்கந்தமூர்த்தி, நடராஜமூர்த்தி, பைரவமூர்த்தி என்றெல்லாம். இவற்றில் எதிலிருந்து அவதாரத்தை பிறப்பிப்பது? சந்நியாசி குருவாக அவதாரம் ஏற்படணும் என்று சொல்லியாயிற்று. ஆகையால் பத்னியோடு இருக்கிற இந்த அவசரங்களிலிருந்து அவதாரம் உண்டாவதற்கில்லை. ஏனென்றால் பதி பூலோகத்துக்குப் போகிறபோது அம்பாளும் தானே கூட கிளம்புவாள். பைரவருக்கும் பைரவி என்று பத்னி உண்டு. அதுவுமில்லாமல் அவர் பயங்கரமான மூர்த்தி. பைரவம் என்றாலே பயங்கரம்தான். பயங்கரமாக இருக்கிறவர் பரமசாந்த நிலையை உபதேசிக்க வருவதென்றால் அசந்தர்ப்பமல்லவா? பிரசாந்த நிலையிலுள்ள ஒரு அவசரத்திலிருந்து இந்த அவதாரம் ஏற்படுவதுதானே பொருத்தம். இதனாலெல்லாம் பத்னி சமேதனாயில்லாமல் ஏகாங்கியாக, அடங்கிய சாந்த சமுத்திரமாக, நிஷ்கிரிய நிஷ்டாமூர்த்தியாக, ஆதி குரு என்றே பெயர் பெற்று விளங்கும் தட்சிணாமூர்த்தியிடமிருந்தே இந்த அவதாரம் உண்டாக வேண்டுமென்று திவ்ய சங்கல்பமாயிற்று. ஒன்று சொல்லாமல் விடக்கூடாது. பத்னி சமேதனாகத் தெரியாவிட்டாலும் பரமேஸ்வரன் அம்பாளின் சம்பந்தமில்லாமல் இருப்பது என்பது ஒருபோதும் கிடையாது. தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்திலும் கூடத்தான். அதேபோல அம்பாளும் பாலா திரிபுரசுந்தரி, கன்னியாகுமாரி, துர்காதேவி என்றெல்லாம் ஈஸ்வரனோடு சேர்ந்தில்லாமல் தனியாக காணப்படும் சமயங்களிலும் நம் காட்சிக்குத்தான் அவன் தெரியவில்லையே தவிர அவன் அவளிடமிருந்து பிரிந்திருக்கிறான் என்று ஒருபோதும் இல்லை. சிவ சக்திகளை ஒருபோதும் பிரிக்கவே முடியாது. நிர்குண சகுண பிரம்மங்களைத்தான், அதாவது முறையே சிவன் சக்தி என்பது இரண்டும் சேர்ந்துதான் பரபிரம்மம். லோகத்தில் பல தினசாக விளையாடி காட்சி கொடுத்து பலவிதமான பாடங்களை கொடுக்க வேண்டும், பலவிதமான தத்துவங்களை உணர்த்த வேண்டும், பலவிதமான ரசங்களை தரும் கதை புராணங்களாக நடித்தே இப்படி செய்ய வேண்டும் என்றுதான் அவர்கள் சில அவசரங்களில் தம்பதியாகவும் சில அவசரங்களில் ஒண்டியாக ஏகாங்கியாகவும் இருப்பது. பரம ஞானமான தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தில் பரமேஸ்வரன் நிஷ்கிரியமாக உட்கார்ந்திருக்கும் போதும் அவருக்குள்ளே சகல கிரியா சக்தியுமான சாக்ஷாத் அம்பிகையை அவர் தம் கண்ணுக்கு காட்டாமல் வைத்துக் கொண்டுதான் இருப்பவர். இல்லாவிட்டால் அந்த நிஷ்கிரிய மூர்த்தி அவதாரம் என்ற கிரியையையே பண்ணியிருக்க முடியாது. அவதரித்த பின் ஆசேது, ஹிமாச்சலம் 3 தரம் இந்த பெரிய தேசத்தை சுற்றி வருவது
கட்டுக்கட்டாக புஸ்தகம் எழுதுவது, ஊர் ஊராக போய் வாதம் செய்வது, பேர் பேரா அனுகிரகம் செய்வது என்றெல்லாமும் செய்திருக்க முடியாது. அவதாரத்துக்கு பெயரே என்ன? சங்கரர். கரர் என்றாலே செய்கிறவர், காரியம் பண்ணுகிறவர் என்றுதான் அர்த்தம். சம் என்றால் உயர்ந்த மங்களமான சுகம். லோகத்திற்கெல்லாம் பரம மங்களத்தை விடாமல் செய்கிறவர் சங்கரர். செயலில்லாத தட்சிணாமூர்த்தி இப்படி வந்தார் என்றால் எப்படி? கிரியசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி ஆகியனவும்தான் எல்லா சக்திகளுக்கும் மூலமான பராசக்தி அவருக்குள்ளேயே சூக்ஷ்மமாக அடங்கியிருந்ததால்தான். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर।